எங்கள் வீட்டில் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் போட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. புளிச்ச மாவில் இந்த வதக்கினதை கொட்டிக்கலாம். புளிப்பாக இருக்கிறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் புளிச்ச மாவில் பணியாரம் செய்வாங்க. ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இது எதுக்குன்னா ஒட்டாமல் வரும், அதுக்காக. இப்போ பணியார கல் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குழியிலேயே ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நாங்கள் தக்காளி சட்னி செஞ்சோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, ஒரு வரமிளகா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், சுட சுட பணியாரம் தக்காளி சட்னி ரெடி. தேங்காய் சட்னி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.